தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்துள்ள நிலையில் டிடிவி தினகரனின் முடிவு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இது ஒரு எப்படி பாக்குறேன்னா ரெண்டுமே கலந்த ஒரு வித்தியாசமான செயலா தான் பார்க்கணும். ஏன்னா எலெக்ஷன் சமயம் வருது அப்படிங்கறதுனால இன்னைக்கு கூட்டணிகள் அமைக்கிறது எலெக்ஷனுக்கே உரிய ஒரு ட்ரெண்டா இருந்துட்டு இருக்கு. அதுல பார்த்தோம்னா நம்மளுடைய டிடிவி தினகரன் சார் அவருடைய தனிப்பட்ட கட்சியில இருந்து இன்னைக்கு பிஜேபி அலைன்ஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுல அவர் கொண்டு வந்திருக்கிற விஷயம் அவர் உள்ள வந்ததை அவங்களே ஏத்துட்டு இருக்காங்க. ஏன்னா விட்டு கொடுத்து போறதால நம்ம கெட்டு போறது இல்லை அப்படிங்கிற வாசம் அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கு அப்படின்னு அவர் நம்புறாரு. ஏன்னா மன்னிப்பு கேட்கிறவன் சாதாரண மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு செயலை இந்த இடத்துல அவர் ரொம்ப ரத்தன சுருக்கமா சொல்லி இருக்காங்க. அந்த வகையில அவர் இவங்களோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது நம்மளுடைய எலெக்ஷன்ல தான் நமக்கு தெரிய வரும். சோ இதை ஒரு நல்லத்தனமா தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அரசியல்ல எதுவும் நடக்கலாம். இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னால அவர் கூட்டணியில் நான் போய் சேர மாட்டேன், அவர் இருந்தால் நான் போக மாட்டேன்றாரு. இப்போ ஏதோ அவருடைய அரசியல் சூழ்நிலை காரணமா இல்லை அவருடைய சொந்த காரணமானு தெரியல, ஏதோ சேர்ந்துருக்காரு. அரசியலில் எதுவும் நடக்கலாம்ல, அது அவரே சொல்லியிருக்காரு. இதுதான் நடைமுறையுமே. அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லிட்டு போக முடியாது. பெருந்தன்மைன்னு சொல்ல முடியாது. அவரும் அந்த கட்சியில் முதல்ல 6 மாதத்துக்கு முன்னாடி சேர மாட்டேன்னாரு, இப்போ திருப்பி சேர்ந்துருக்காரு. அது அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்றாங்க. இதில் விட்டு கொடுக்குற மாதிரி எதுவும் தெரியலை. அவரும் பதில் சொன்ன மாதிரி, எடப்பாடியும் அவரும் எதுவும் பதில் சொன்ன மாதிரி தெரியலை. ஸோ அவரோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சேர்ந்துருக்கலாம். ஒரு எலெக்ஷன் வந்தால் 2 கூட்டணி பிரியும், 2 கூட்டணி சேரும், சேர்ந்தது பிரியும், மறுபடியும் சேர்ந்துக்கிடுவாங்க. இதெல்லாம் நடக்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ரொம்ப நாளாக நடக்கிறது தானே. அதனால இந்த தடவை விட்டு கொடுத்து போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு கூட மனசில் நினச்சிருக்கலாம். அதனால கூட அப்படி சொல்வார். மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் கூறிய கருத்துக்களை நாம் இப்போது பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.